அதாவது ஃபிரௌன் மனைவி அவ்வளவுத்தையும் அனுபவிச்சா. ஃபிரௌன் கக்கினா படிக்க வந்துடும். இந்த பக்கம் காத்தடிக்கணுமா அந்த பக்கம் காத்தடிக்கணுமா? அந்த அம்மா ஒரு பிள்ளைய வளர்க்கிறா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ப்பு மகன் அம்மா. அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற நேரம், என் மகன் எனக்கு தெரியாதா? நான் கை குழந்தை எடுத்து வளர்த்த மகனை தெரியாதா? ஃபிரௌன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கத்துல வச்சு சொல்றான், என் மாப்பிள்ளை என்ன ரப்பு, ஆனா ரப்புக்கும் ஆளான்றான் ஃபிரௌன். இவன் ரப்பா வஹாதில் அன்னால் தஜ்ரி மின் தஹ்தி, எவனும் சொல்லாத வார்த்தை. இந்த ஆறு ஓடுதே நைல் எனக்கு அடியால ஏண்டன்ட்டான். எப்படி வஹாதில் அன்னால் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு அடியால ஆறு ஓடுதுன்றான். அவனுக்கு அடியால ஓடுதான். அப்படி ஒரு பெருமை பிடிச்சவன். அவன் யாரையாவது கண்டு அவனுக்கு எதிராக பேசினா கொன்றுவான். இந்த அம்மா வெளியே இறங்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறான், இது காலத்து ரப்பி பினலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவா எனக்கு ஒரு வீடு கட்டு. நான் முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? இந்த தங்கம் புடி, இதா புடி. நான் ராணியா, பட்டணத்து ராணியா? என் பேச்சை கேட்டுதான் மூசாவை வளர்த்தியா நீ? அவ்வளோ என் பேச்சுக்கு அடிமையா? அவ்வளோ எனக்கும் புள்ள கையில கிடைச்ச உடனே நைல் நதியில புள்ள கிடைச்ச உடனே அந்த அம்மா சொன்னா, குர்ரத்தாய் நில்லி ஏப்பா கண் குடிச்சு இருக்குது புள்ள, பியூட்டி நல்லா இருக்குது, கல்பு பறிப்போச்சுப்பான்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்து, உனக்கும் தான்ப்பா, எனக்கு மட்டும் உனக்கும். அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க ஃபிரௌன். ஆமா ஆமா எனக்கும் தான். மனைவி சொன்ன அப்படிப்பட்ட ஆள் போனவன், எல்லாத்தையும் கொண்டு போட்டவன் வைஃப் சொல்ற அல்ல அப்படி எடுத்து காட்டுறான். எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சி, நாங்க மயங்கிட்டோம். ஆமா ஆமா சரிதான் வளர்த்துருவோம். நோ அப்ஜெக்ஷன். ஒப்ஜெக்ஷனே இல்லாம வளர்ந்த புள்ள என்ன பண்றாங்க? அந்த அம்மா டிசைட் பண்றாங்க, இந்த புடி எல்லாம் புடி, ட்ரெஸ் புடி. நாளைக்கு நான் பிச்சைக்காரு ரோட்ல இறங்கினா, இன்றைக்கு ராணி என்று எனக்கு படிக்கத்து கொண்டு வந்தவன் நாளைக்கு அடிப்பான், நீனே ஏவி விடுவ. ஏன்னா நீ ரப்பில நான் சொல்ல போறேன். அந்த அம்மா என்ன துவா கேட்டாங்க? இது காலத் ரப்பி பினலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னah, யாரெல்லாம் நீ கெட்டு ஒரு வீடு, இந்த வீடை விட்டுட்டேன், இந்த அரண்மனை விட்டுட்டேன், நாகைய நீ வச்சுக்கோப்பா. உடுத்த உடுப்போட வெளியிறங்க போறேன். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? சொர்க்கத்துல வீடு இல்ல, இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னah, உனக்கிட்ட வேணும் இறைவா, எனக்கு உன் பக்கத்துல வேணும் இறைவா. நான் ரெடி, நான் விடுறேன். வனஜ்னி மின் ஃபிரௌன், இறைவா ஃபிரௌன் எனக்கு அடிப்பான், என்ன கொல்லுவான், நான் வெளியே இறங்கினா நான் கொல்லுவான் இறைவா, நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அநியாயக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன், எனக்கு தெரியும் அவன் அநியாயம் பண்ணுவான். நான் கேட்கிறேன் பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்க்கு பக்கத்துல வீடு இதுதான். நம்ம கல்பு அல்லாஹ்வை நேசித்தால் இறைவா பார்க்கணும், இறைவா நீ பேசுவியா, சலாம் சொல்லுவி இறைவா, உன்னோட பேசணும் இறைவா, நீ என்னை பார்க்கணும் இறைவா, துடிப்பா. ஒரு உம்மா இல்லாத ஒரு புள்ளைய பாருங்க, உம்மா இல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த புள்ளைக்கு உம்மா குப்பையில போட்டு போனான்னு சொன்னா கூட அந்த பையன் தேடுவான் உம்மா. எங்க தெரிஞ்சிட்டா எங்க உம்மா, நான் இவங்க எங்க உம்மா இல்ல வளர்ப்பு, எங்க உம்மா வேறண்டா தேடுவான். உம்மா கிடைக்குமான்னு கேட்பான். அவன் கண்ணு தேடும். ஒரு மூமினுக்கு கல்பு தேடும். சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் சில வேளை நாம் உயிரோடு இருக்கிற நேரம் ஃபுராத்து வத்திச்சு என்ற மெசேஜ் உங்களுக்கு கிடைத்தால், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை உறுதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த செய்தி என்ன? அடுத்த செய்தி இது நீங்க சஹீஹ் முஸ்லிம் திறந்தீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹதீஸ் புகாரியில முத்தவாத்திரான செய்தி. அதாவது நபிகள், இது உறுதி, எல்லா மௌலவியும் இதை படிச்சு தான் வரணும். இது எல்கேஜி மெட்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், நான் இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு துண்டு தான் வேணும், நான் பூரண ஹதீஸை சொல்றேன். அந்த ஹதீஸே அற்புதம் என்பதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, உமர் பின் கத்தாப் அறிவிக்கிறாங்க, நாங்கெல்லாம் அப்படி பள்ளிவாசல் இருந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் இருக்கிற நேரம் ரசூல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார், பின்னாடி கதவால வர்றாரு. அவரை திரும்பி திரும்பி பார்க்கிறோம். புடரிகளை தாண்டிட்டு போய் பெருமானார் முன்னாடி, அந்த பின்னாடி உள்ள ஒரு ஆள் ஃபுல் கிரவுட்ல முன்னுக்கு வரணும் வைங்க, இந்த பெண்கள் சபையில இடம் இல்லை, அந்த பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் முன்னாடி வரணும்னா பிடரிகள் அப்படியே இது பண்ணிட்டு தான் வரணும். அப்படி வந்தாலும் முன்னாடி வரலாம். பார்க்கிறாங்க, ஊருக்கு புதுசு, இவர் யாருப்பா, இவர் பிரயாணியா, வெள்ளையும் சொல்லுமே இப்படி இருக்கிறாரு, முகத்துல தெரியல, இவர் பிரயாணம் இதே வழங்கல்ல, கருப்பு கொண்ட அடர்த்தியான முடி, நல்ல சீவி இருக்கிறார், வெள்ளைய உடுத்து வர்றார்,
எல்லாரும் திரும்ப திரும்ப உங்க ஊர்ல புதுசா ஒரு ஆள் வந்து பள்ளிவாசல்ல பேசிமாம இருக்கிறாரு, அவர்கிட்ட உடனே போனா நீங்க பாப்பீங்க, யாருப்பா இவரு, புதுசா கல்யாணம் முடிச்சு வந்துட்டாரோ, இவர் யாருன்னு பாப்பீங்களே. எல்லாரும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருண்டா, நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்லை என்பதனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முட்டோட முட்டை சேர்க்கிறார். சேர்த்து அவருடைய 2 கைகளையும் அவர் தொடையில வைக்கிறார். சில ரிவாயத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வைக்கிறார். வச்சவர் என்ன பண்றாருண்டா, கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மல் இஸ்லாம், அக்பிரனி, எனக்கு அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. மல் இஸ்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா? முனியல் இஸ்லாம், இஸ்லாம் வந்து 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்குது. அந்த 5 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்டுட்டு இருந்தவர் என்ன பண்றாரு தெரியுமா? சதக்த, கரெக்ட். என்னப்பா, ஒரு ஆள் கேள்வி கேட்க வர்றாரு, கேள்விக்கு பதில கொடுத்தா சதக்தன்றாரு. இப்ப டீச்சர் மாணவர் இருப்பாங்க. டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, மாணவர்கிட்ட எப்படி கேட்பாரு? தெரியுமா தெரியாதான்னு பார்க்க கேட்பாரு. டீச்சர் கேள்வியை கேட்டா கரெக்ட்னுவாங்க, மாணவன் கேள்வியை கேட்டா கரெக்ட் சொல்லலாது. மாணவன் எதுக்கு கேட்கிறாரு தெரியுமா? தெரியல சார், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. வந்தவர் டீச்சரா மாணவனா? பெருமானத்தை கொஸ்டினை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ண உடனே சதக்த, கரெக்டா சொல்லிட்டீங்க. மல் ஈமான், அடுத்த கொஸ்டின். ஈமான் என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபிஹி வ ருசுலிஹி சொல்லிட்டு போறாங்க. சதக்த, கரெக்டா, கரெக்டா சொல்லிட்டீங்கன்றார். அடுத்த கொஸ்டின், மல் இஹ்சான், இஹ்சான் என்ன? அடுத்த கொஸ்டினுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இஹ்சான் அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் நம்மளை பார்க்கறான்னு பார்த்துட்டு தொழுகிறோமே, வணக்க வழிபாடுல ஈடுபடுறோமே, அதான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, சபை அதிர்ந்து போகுது. அந்த கேள்வியை வந்தவரையும் பார்த்து, அந்த கேள்விக்கு பெருமானார் கொடுத்த பதிலையும் பார்த்து அசந்து போறாங்க. என்ன கேட்டார்? மதஷா, எப்ப மறுமை வரும்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, 2022ல செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரும்டாரா? இன்றைக்கு நாள் வருதா? இந்த நாள் வருமா? இல்ல. பெருமானார் சொன்னார்கள், டேட் தெரியாது. எப்படி சொன்னாங்க தெரியுமா? சொன்ன விதம் தான் அவ்வளவு பேரை ஆச்சரியப்படுத்திட்டு. பெருமானார் அவருடைய பேரை சொல்லல, ஆனா அவர் தெரியும் என்பதுக்கான ஒரு க்ளூ கொடுத்தாங்க. இப்ப என்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுறாரு, அவர் எனக்கு தெரியும் என்பதை நாங்க 2 பேரும் பேசுறத வச்சு நீங்க புரிவீங்க. பெருமானார் சொன்னார், யார் என்னிடம் கேள்வி கேட்கிறார்களோ, ஷாயில் மசூல், யார் என்னிடம் கேள்வி கேட்கிறாரோ, கேட்கிறவர் கேட்கப்படுற என்னை விட கொஞ்சம் தெரிந்தவரே. என்ன கேள்வி கேட்கிறவர் முன்னாடி இருக்கிறார், ஊருக்கு புதுசு, பிரயாண கலைப்பும் வெளியங்க, பிரயாணி ஆண்டு மேல தெரியுது இல்ல, அவர் உட்கார்ந்து கேட்கிறாரு. பெருமானார் என்ன சொல்றாங்க? என்கிட்ட கேட்கிறீங்களா? கேட்கிற உங்களுக்கு தெரியும் தானே என்னைய விட. சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கு? என்னப்பா புதிய நபி வந்துட்டாரோ ஊருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு விட அவருக்கு தெரியுமா? யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த செய்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதே ஒரு ஆச்சரியம். அந்த செய்தியில நான் இப்ப வர பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன பண்றாங்க? அலாமாத்துகள், சில அடையாளம் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ற சில அடையாளங்களை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அந்த ஹதீஸுக்கு வந்து சொல்றது ஹதீஸ் ஜிப்ரீல். ஏன் ஆச்சரியமான ஹதீஸ்ண்டா, கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த போனாரு கொஞ்சம் கூட்டி வாங்கப்பா. போனாரு பள்ளியில, அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆள் இல்ல, பள்ளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இது பல சைடுல இந்த ஹதீஸ் வருவது. போய் தேடி பார்க்கறாங்க. இப்ப வந்தாரே, எங்கப்பான்னு தேடுறாங்க. இப்ப உங்க ஊர்ல நான் வந்து வெளியே போனா எனக்கு ரோட் தெரியாது, என்னை அப்படி பிடிச்சிருவீங்க நீங்க. ஏன்டா உங்களுக்கு சந்து புந்தெல்லாம் தெரியும், எங்கால போனா எப்படி போவாங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. இப்ப ஊருக்கு வந்தவரை வெளியே போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போங்க. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. அவரை காணல யார சொல்லலாம். பெருமானார் சிரித்தார்கள். இன்னும் ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் பா, அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வச்சான். நீங்க எல்லாம் பாத்தீங்களா மனித தோற்றத்தில்? இப்ப அந்த ஹதீஸ்ல ஒரு துண்டை நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அடையாளம் சொல்லட்டுமா? இதை நீங்கள் கண்டால் மறுமை நாள் வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். எதை கண்டா? அதுல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், காலில் செருப்பு போட வக்கில்லாது, செருப்பு அணியாதே. உங்க ஊர்ல கார்ல செருப்பு போடுறவர் யாரு? கொஞ்ச நெஞ்ச உள்ளவர். ரொம்பவே இல்லண்டா
அப்படி செருப்பு போட வக்கில்ல சொல்லுவோமா? காலில் செருப்பு அணிய வக்கில்லாதவர். கருப்பு ஒட்டகம், ஒட்டகத்தில் பல வகை ஒட்டகம் இருக்குது. சோப்பு ஒட்டகம் வச்சுதான் வைங்க, பெண்ணாம் பெரிய கோடீஸ்வரன். சோப்பு உள்ளவன் பெரிய ஆள், கருப்பு உள்ள சோப்பு கம்மி. கருப்பு என்பது எல்லாத்தையும் மலிஞ்சிருக்கும். கருப்பு ஒட்டகத்தை வச்சு, அரபிட்டு ஒரு ஒட்டகம் இருக்கும், அதுக்கான பணக்காரன் இல்ல. கருப்பு ஒட்டகத்தை வச்சு பிச்சைக்காரன் மாதிரி ரொம்ப ஏழைகள் என்ன பண்ணுவாங்களாம்? உயரமான கட்டிடம் கட்டுவாங்க என்றா அப்படி வரல ஹதீஸ்ல, போட்டி போடுவார்கள். அது வரைக்கும் லாத்தக்கும் முசா, மறுமை நாள் எப்போ வராது நீங்க பாப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க பாப்பீங்க, காலில் செருப்பு போடாதால் முன்னுமே வழி இல்லை. அவன் கருப்பு ஒட்டகம் மேய்க்கிறவங்க, ஒன்றுக்கும் வக்கில்லாதவர்கள், உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும், போட்டி போட்டு கட்டிடம் கட்டும் வரைக்கும். எங்க? ஜஸீரத்துல் அரபுல மறுமை நாள் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு தெரியுமா, உலகத்தில் உயரமான கட்டிடம் எங்க இருக்குது? எங்க உயரமான கட்டிடம் உலகத்தில்? துபாயில். துபாயுடைய கட்டிடம் 860 மீட்டர், புர்ஜ் கலீஃபா. உலகத்தில் அமெரிக்காவுக்கு இல்லை இந்த கட்டிடம், ரஷ்யாவுக்கு இல்லை இந்த கட்டிடம், சைனாக்கு இல்லை இந்த கட்டிடம். உலகத்திலே உயரமான கட்டிடம் யாரு? துபாயில புர்ஜ் கலீஃபா 860 மீட்டர் கிலோ, அதாவது 860 மீட்டர் உயரம். இதான் வேர்ல்டிலே நம்பர் 1. இப்ப சவுதி என்ன பண்ணான் தெரியுமா? அம்மாடி நீங்க உலகத்தில் பெருசா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க போட்டி போடுவீங்க. நீங்க யாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க, ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருந்தவங்க, ஒண்ணுக்கு வக்கில்லாதவங்க. கட்டிடம் கட்டத்தில் நீங்க போட்டி போட்ட யுகம் வந்தா நீங்க கண்ட அவங்கள மறுமை வரும்னு நினைச்சிருங்க. அவங்க நெருங்கிட்டு எதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? பட்டினியா நின்று வயிற்றுல கல்ல கட்டிட்டு உலகத்துக்கு ஹைலைட்டா தெரியும். நான் சொன்னேன், வீட்டுல கேஸ் வெடிக்கிறதெல்லாம் மர்ம அடையாளம் இல்ல. உலகத்திலே எதுப்பா பெரிய பில்டிங்? சவுதி வந்துட்டா புரிஞ்சுக்கோங்க. ஆடு மேய்க்கிறவன் ஃபுட்டேஜ் வாங்க, ஒரு ஆள் எடுத்து அவன் வாப்பா யாரு வாப்பா யாருன்னு பார்த்தா எல்லாம் ஏடையும் புள்ளில். கெட்டவங்களா யாரு? ஆடு மேய்ச்ச ஆட்கள் மகமார்கள் தான் புடிச்சு இந்த மாதிரி கட்டிட்டு போறான். சவுதி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜித்தா டவர். நீங்க துபாய் வந்து 860 வானத்திலே ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். இது வானத்திலே கிலோமீட்டர் என்று சொன்னா நம்ம இப்படி போனா கிலோமீட்டர் கட்டலாம். வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கட்டுது சவுதி. பேர் என்ன? ஜித்தா டவர். சவுதி ஒரு பேர் வச்சு துபாய். நிப்போ ஃபைட் அமெரிக்காவுக்கு இல்ல, ஃபைட் சைனாக்கு இல்ல, ஃபைட் இந்தியாவுக்கு இல்ல. துபாயா நானா ஜஸீரத்துல் அரபுல தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க 2 பேர் கட்டுவார்கள் போட்டி போட்டு, புன்யான் கட்டிடம் கட்டுவாங்க. உங்களுக்கு 860 மீட்டர் என்னென்ன விளங்கணும் பண்றதுக்கு சொல்றேன். இந்த லோட்டஸ் டவர் திறந்தா பாருங்க ஸ்ரீலங்காவில் WTC நீங்க கண்டிருப்பீங்க. கோல்ட் ஃபேஸுக்கு பக்கத்தில் ஒரு கட்டிடம், இவ்வளவு கிழமை கண்டிருப்பீங்க. அதான் ஸ்ரீலங்காவிலே உயரமான கட்டிடம். எவ்வளவு தெரியுமா? 150 மீட்டர். இத மாதிரி எத்தனை மடங்குன்னு கணக்கு போடுங்க. நாங்க ஏதோ பெரிய பில்டிங் பாக்குறோமோ 150 வரும், 148. இப்ப போட்ட லோட்டஸ் டவர் நிலவுக்குள்ள பாத்திருப்பீங்க. லோட்டஸ் டவர் 350. அது பெரிய பில்டிங்கா சொல்லல, அது வெறும் டவர், சும்மா மேலே ஏற்றி வச்சிருக்காங்க. அது 350. நான் சொல்றது அதாவது துபாய் என்ன வெறும் 35 லட்சம் மக்கள் உள்ள இடம், பாலைவனம். அவங்க என்ன வியாபாரம் தெரியுமா? நீங்க மன்னார்ல ஒன்று செய்வீங்க, அவங்க 1970 80 முத்து எடுத்துட்டு வந்து முத்து குளிப்பாங்க, முத்து எடுத்துட்டு வந்து சந்தையில் விற்பாங்க. இன்றைக்கு போட்டோ போட்டு துபாய் பாரு அப்படின்னு இருக்குது. ஒண்ணுமே இல்ல. அந்த துபாய் தான் உலகத்தில் எல்லா நாடும் வர்றான். எதுக்கு பார்க்க வர்றான்? உலகத்தில் உயரமான கட்டிடம் வேணுமா பாரு, பெரிய மால் வேணுமா பாரு, டென்னிஸ் வேணுமா கடலுக்கு அடியில பாரு, கடலுக்கு அடியில டென்னிஸ் கோர்ட் வேணுமா பாரு, கடலுக்கு அடியில பாலம் வேணுமா பாரு. துபாய்க்கு போனீங்கன்னா அவ்வளவு அதிசயம். கட்டிட கலையில அந்த கட்டிட கலை அமெரிக்காவில் இல்லை, எங்கே ஐரோப்பாவில் இல்லை. துபாய் மின்னது. பெருமானார் சொன்னார்கள், காலில் செருப்பு. நீங்க பார்க்கலையா? இது எந்த கண்ணாடியில் நீங்க பார்க்கணும்? கடந்து போறீங்க. 1970 எடுங்க துபாய, அந்த மெப்ப பார்த்தா நீங்க பாப்பீங்க. மேல இருந்து எடுத்த போட்டோ இருக்குது துபாயில.
இந்த மன்னர் ரவுண்ட் போட் மாதிரி ஒரு ரவுண்ட் போட், அங்கால பாலைவனம், இங்கால பாலைவனம். ஒரு ஆள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு போட்டோ பார்த்தேன். எப்படி சந்தை தெரியுமா? சின்ன பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு அரபி இப்படி நிக்கிறான். இன்றைக்கு துபாய் யாரு தெரியுமா? நான் சொல்லுவதெல்லாம் ஒரு 600 வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல, 1970 பிறந்தவங்க இருக்கிறீங்களா? இப்ப போட்டோ பாருங்க கூகுள்ல. 70 என்ன துபாய், 80 என்ன துபாய், 2022 என்ன துபாய். பெருமானார் சொன்னார்கள், அது கெட்டினவெல்லாம் யாருண்டா? அவன் வாப்பாவை பாத்தீங்கன்னா பாப்பாவே சரி. பாப்பாட காலம் இல்ல. 70 என்னன்னு கேட்கிறேன். 1970 நான் 870 பேசல, 1970. இப்ப உங்க அல்லிராணி 1790. அல்லிராணியை கட்டினது அந்த கட்டினோடு வச்சு கூட்டி போய் காட்டினாங்க சிலாத்துறையில். அது 1700. நாம் பேசுவது 1970. எட்டி பார்த்தா தெரியுமே. இந்த காலம் அவங்க வாப்பா மார்கள் செருப்பு இல்லாம நின்றவங்க. துபாய் பச்சை பிச்சைக்கார நாடு. நீங்க சவுதியோட கூட வரமாட்டோம். இந்த ஒயில கண்டுபிடிச்சு சவுதி கொஞ்சம் ஏறனா, சவுதி ஃபேமிலி 1932, அதுல இருந்து 38 70 ஏறாங்க. அதை விட்டுருங்க ஒரு பக்கம். துபாய் இப்படி வந்தா இன்றைக்கு அப்படி பேர் கடல் பார்க்கணுமா? கடல் ஹோட்டல் பா எங்கப்பா? துபாய்லயா? என்ன துபாய்? சுபஹானல்லாஹ். சவுதி என்ன பண்ணா தெரியுமா? கேட்டுட்டீங்களா? 2025 முடிக்கலாம் சவுதி. ஜித்தா டவர் 1008 மீட்டர், வானிலை ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். சவுதி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கட்டுறான். இத பார்த்துட்டு இருந்து துபாய் கட்டிட்டியா? என்ன ஜித்தா டவர் இதா பாரு. இப்ப நான் கட்டுறேன் 2400 மீட்டர். இது இன்னும் கட்டி முடியல. 2025 துபாய் பார்க்கறான். கட்டிட்டியா? 2 கிலோமீட்டர் மேல 2400. ஒன்ன மாதிரி டபுள் வில்லுங்கு சாப்பிடுவேன். 2026 2025 அவன் போட்டிருக்கான் எஸ்டிமேட். நான் தான் 2025 அவனுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஏண்டா இதை புருஜ் கலிஃபாவை கட்டினா 6 வருஷத்துல. புருஜ் கலிஃபா நம்ம ஒரு ஊட கட்டுறோம் ஒரு வருஷமா. சாதாரண ஊட கூற போடுறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் போகுது. 6 வருஷத்துல பிரம்மாண்டமான கண்ணாடி வேணுமா, அது வேணுமா, எல்லாம் போட்டு கட்டுறான். இப்ப இவனுக்கு அவனுக்கு என்ன போட்டி தெரியுமா? நீ உண்டா நான் 2 போ. சைனாவும் எவன் பக்கத்திலே இல்ல. எல்லாம் 500 மீட்டர் 600 மீட்டர்ல இருக்கிறாங்க. மற்ற நாடெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா பண்ணாதீங்க. கூகுளுக்கு போய் டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டு அடிங்க, அவ்வளவுதான் பட்டியல் வந்துடும். எவங்களுக்கு காலில் செருப்பு இல்லையோ, எவங்க ஆடு மாடு மேய்ச்சாங்களோ, இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தான் உலகத்தில் கட்டிடக்கலையில இன்னைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க? சும்மா கட்டினமா, உயரமான கட்டினம். ஏப்பா கட்டினம் இப்படியும் கட்டலாம்ப்பா. ரசூல்லா காலத்துல கற்பனே பண்ணல. மேல இப்படி கட்டுமா, சந்திரமண்டலத்தை மாதிரி மேல கட்டினாங்களா? ஹதீஸ் எப்படி வருவது தெரியுமா? மேல மேல உயரமான கட்டிடம் கட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அரபுகளை பார்த்து சொல்றாங்க. அரபுகள் எப்படி இருந்த காலம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்குது? அரபு நாட்டில் ஒண்ணும் இல்லை. அவங்க போய் அந்த சஹாபாக்கள் ஏத்துக்கொண்டாங்க. வரும், அது வரும், கன்ஃபார்மா நம்பினாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களே, இது உங்களுக்கு போதாதா? பெருமானார் காலத்தில் வயிற்றில கல்லை கட்டி கொண்டு சொன்னார்கள், ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு மண்ணு பண குவியம் என்றாங்க பெருமானார். பார்க்கிறோமே இன்றைக்கு பாலைவனம் சோலைவனம் மாறி மக்கள் போகிறார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அடுத்த போட்டி இவன் ஜித்தாண்டு பேர் வச்சனா அவன் துபாய்னு வைக்கிறான். அடுத்தது கத்தார் வருவான்னு நினைக்கிறேன். போட்டிக்கு போட்டி. சவுதி புதுசா ஒரு கட்டிடம் கட்டுது. என்ன கட்டிடம் தெரியுமா? நியோன் சிட்டி. கொழும்புல இருந்து புத்தளத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டருக்கு அடிக்கிறான். கொழும்புல இருந்து புத்தளத்தையும் தாண்டி இந்த வில்பத்துக்குள்ளால வர்ற மாதிரி எலுவங்குள்ள வரும் போல அவ்வளவு பெரிய பார்டர்ல ஷாப்பிங் மால். என்னடா நாமெல்லாம் ஒரு பர்ச்சேஸ்ல 1 ஏக்கர்ல கட்டவே கஷ்டமா இருக்குது. 140 கிலோமீட்டர் கட்டுறியா? நீ கட்டினா நான் கட்டுவோம்பா. பெருமானார் சொன்னார்களே, போட்டி போடுவார்கள் என்று. மக்களே, நீங்கள் இதை பார்க்கவில்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசித்து பேசினார்களே,